ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 5 செப்டம்பர் 2025. இன்றைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, யோகு மன சாந்தி கி சக்தி. யோகம் என்றாலே அமைதியின் சக்தி. அமைதி சக்தியை நமக்குள்ள நிரப்பிக்கிறதுக்கு பேர் தான் யோகம். ये शांति की शक्ति बहुत सहज स्व को और दूसरों को परिवर्तन करती है. इससे व्यक्ति भी बदल जाएंगे तो प्रकृति भी बदल जाएगी. பாபா சொல்றார், இந்த அமைதி சக்தி என்பது சகஜமாகவே மனிதர்களையும் மாற்றி விடுகிறது, இயற்கையையும் மாற்றி விடுகிறது, தன்னையும் மாற்றுகிறது, மற்றவர்களையும் மாற்றி விடுகிறது. இந்த அமைதி சக்திக்கு எவ்வளவு அது எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளவு வலிமையானது அப்படின்னு சொன்னால், தன்னையும் மாற்றி மற்றவர்களையும் மாற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களை மாற்றுவதோடு இல்லாமல் பஞ்ச தத்துவங்களான இயற்கையையும் மாற்றக்கூடியதாக இருக்கு. ஆனால் அது எதன் மூலம் கிடைக்கிறது? யோகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அமைதியினுடைய சக்தி. व्यक्तियों को तो मुक्क का कोर्स करा लेते हो, लेकिन प्रकृति को बदलने के लिए शांति की शक्ति अर्थात योग बल ही चाहिए. பாபா சொல்றார், மனிதர்களுக்காக நீங்கள் பாடம் எடுக்கத்தான் செய்கின்றீர்கள், கோர்ஸ் நடத்தத்தான் செய்கின்றீர்கள். ஆனால் அவசியம் அமைதியின் சக்தி, அதாவது யோக பலத்தின் மூலமாகத்தான் இயற்கையை மாற்ற முடியும். இயற்கையை மாற்றுவதற்கு யோக சக்தி தேவை. அதாவது அதன் மூலமாக அமைதியின் சக்தி என்பது தேவைப்படுகிறது. அதன் மூலம்தான் இயற்கையை மாற்றணும். மாற்றம்னா இங்கே என்ன மாற்றம்? பாபா சொல்றது, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கணும். அப்போ மனித ஆத்மாக்களும் தான் பதீதமான நிலையிலிருந்து தூய்மை ஆகணும், தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதான ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 5 தத்துவங்களும் கூட தமோ பிரதான நிலையிலிருந்து தூய்மையான சத்தோ பிரதான நிலையை அடையணும். அப்போ இதுக்கு தேவை யோக பலம் மற்றும் அமைதியின் சக்தி. இதை நாம் நமக்குள்ள நிரப்பிக்கிட்டு இயற்கைக்கும் நம்மை சுற்றியுள்ள வாயு மண்டலத்திலையும் கூட பரவ செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.